හෙට අපිට ඉතාමත්ම වැදගත් දිනයක්. நாளை எமக்கு மிகவும் முக்கியமான நாள். நாளை கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். தரம் ஒன்றுக்கான புதிய விடயத்தானத்தை நாளை அறிமுகம் செய்ய உள்ளோம். நீங்கள் அனைவரும் ஒரு விடயத்தை அறிவீர்கள். முதலாம் மற்றும் 6ஆம் தரங்களில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். எனினும் ஒரு மொடியூலில் பிரச்சினை ஏற்பட்டது. அது உண்மையான பிரச்சினை. அது கட்டாயமாக திருத்தப்பட வேண்டும். அறிந்து கொண்ட உடனேயே அதனை திருத்துவதற்கும் தவறு எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து மீண்டும் அவ்வாறானதொரு தவறு ஏற்படாதவாறான நடவடிக்கைகளை எடுத்தோம். அந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட சர்ச்சை எமது மிகப்பெரிய திட்டத்துக்கு தடையாக அமைந்தது. அவ்வாறான சர்ச்சைக்கு மத்தியில் பாரியதொரு திட்டத்தை முன்னெடுக்கும் போது அது விமர்சனத்துக்குள்ளாகும். இந்த வருடம் தரம் 6இல் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களுக்கு இந்த மறுசீரமைப்பு அற்றுப்போகாது. புதிய கல்வி மறுசீரமைப்பு உங்களுக்கு முறித்தாகும். நீங்களும் அதற்கு உரித்துடையவர்கள். சிறந்த தீர்வுடன் அது தொடர்பில் உங்களுடன் நாம் கலந்துரையாடுவோம். எனவே அச்சப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். கல்வி மறுசீரமைப்பை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவோம். எவருக்கும் அநீதி ஏற்பட இடமளிக்க மாட்டோம். මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ අපි ක්‍රියාත්මක කරනවා. කාටවත් අසාධාරණයක් සිද්ධ වෙන්න අපි දෙන්නේ නැහැ. காலையில் 250 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீட்டு உதவிப் பொருட்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதேபோல காலையில் தரம் 6 பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சங்கம் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்ததுடன் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பிலும் ஆராய்ந்தார்.